வந்து பேப்பர் கப் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒவ்வொரு கப்பாக வந்து அதை சுற்றி ஒட்டிகிட்டே வரணும். நமக்கு வந்து 7 கப்பு மொத்தமாக இந்த ரவுண்டுக்கு வந்து தேவைப்படும். இப்படி பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே வந்து ஒட்டுற மாதிரி நல்லா மேலேயும் கீழேயும் ரெண்டுமே வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒவ்வொரு காப்பி கப்பாக இது மாதிரி ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து கலர் பண்ணிவிட்டு கூட வந்து கலர்ஃபுல்லாக செஞ்சுக்கலாம். நான் வந்து ஒயிட் கலரில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒயிட் கலர்லேயே செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி எந்த கலர் தேவையோ அந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து ரவுண்டாக ஒட்டிடலாம். இப்போ அதே போல் லாஸ்ட்லேயும் வந்து 4 சைடுமே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் கிளாஸையும் வந்து அதோட ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வச்சு நம்ம செட் பண்ணோம், மேலே இருக்கும்ல அந்த லேம்ப் மாதிரி இருக்கிறது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து கீழே வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்கும்ல அதுக்கு இன்னொரு காப்பி கப்பில் அதே மாதிரி ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து சென்டரில் இருக்கிறதுல வந்து வச்சிட்றேன். அதே போல் இன்னும் 2 கிளாஸ் எடுத்துகிட்டு அதுலேயும் வந்து நல்லா ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 கிளாஸையும் ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஒட்டினோம்ல அது கூட சேர்த்து மேலே ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லேம்ப் மாதிரி நமக்கு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து மேலே நிறைய இன்னும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து கோல்டு கலர் லேஸ் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் கலருக்கு வந்து இந்த கோல்டு கலர் லேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் நான் வந்து கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லேஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுனால பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து சுற்றி நம்ம கிளாஸ் ஃபுல்லாகவே சுற்றி ஒட்டிடலாம். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இந்த எண்டுலேயும் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். நல்லா வந்து எண்டுலேயும் ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டியாச்சு. மேலேயும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்ததுனால மேலே வந்து நான் சின்ன லேஸாக வந்து ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கோல்டு கலரில் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததை வந்து நான் ஒட்டிடுறேன். அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. நீங்கள் மேலேவும் கீழவும் ரெண்டுமே வந்து ஒரே லேஸாக வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து கீழே ரொம்ப பெருசாக இருந்ததுனால மேலேயும் இன்னும் பெருசாக வச்சா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக நான் வந்து சின்ன லேஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலருக்கு வந்து இந்த கோல்டு கலர் நல்லா எடுத்து காமிச்சதுனால நான் எல்லாத்துக்குமே ஃபுல்லாகவே வந்து கோல்டு கலர் லேஸே யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சும்மா வீட்டில் வந்து ஷோக்காக வந்து செஞ்சு வச்சுக்கலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு மேலேயும். இப்போ வந்து 2 பக்கமுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழே வந்து நம்ம ஒட்டினோம்ல அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அதுக்கும் வந்து நான் இந்த மாதிரி லேஸ் வச்சு மறைச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது காப்பி கப்பில் செஞ்ச மாதிரியே வந்து தெரியாது. கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ வந்து கீழே நிற்கிறதுக்கு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒயிட் கலர் இதில் வந்து நான் ரெட் கலரில் வந்து ஃப்ளவர் ஸ்டோன் மாதிரி வச்சுக்கிறேன். வந்து ஃபுல்லாக 2 பக்கமும் லேஸ் ஒட்டினதுக்கப்புறமும் சென்டரில் வந்து எம்டியாக இருந்ததுனால நான் வந்து அப்படி ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ வந்து கீழே ஸ்டாண்டுக்காக நான் ஒரு கார்ட்போர்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து கிளிட்டர் ஷீட் வந்து ஒரு கலரில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அதுக்கு மேலே ஒட்டிடலாம். இப்போது அதுக்கு மேலே வந்து அந்த கார்ட்போர்டு வந்து கட் பண்ணன்னு தெரியும்ல, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து அதே மாதிரி கோல்டு கலரில் ரவுண்ட் மாதிரி ஒரு ரோப் மாதிரி வச்சுருந்தேன். அதை வந்து நான் ஃபுல்லாக ஒட்டிடுறேன். எல்லாமே வந்து கோல்டு கலர்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சர்க்கிளுக்கும் வந்து நான் கோல்டு கலர் ரோப்பே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கலர் பண்ணி கப் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து லேஸ் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த சர்க்கிளில் நம்ம செஞ்சு வச்சுருக்க லேம்பை வந்து கீழே நல்லா க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த கார்ட்போர்ட் மேலே வந்து நம்ம ஒட்டிடலாம். பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. இப்போ கீழே வந்து கிளாஸ் ஒட்டுனது வந்து தெரியுதுல்ல, அதில் வந்து நம்ம பெரிய லேஸ் வச்சு ஒட்டிடலாம். இதுக்குமே வந்து நீங்கள் சின்ன லேஸே வச்சு ஒட்டினீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து மேலே வந்து பெருசு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சின்னது வச்சுருந்தேன்ல, அது மாதிரி நான் கீழேயும் வந்து அதே மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருக்கேன். இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி வேணாலும் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.